ஸோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது என்னோட சேனல் பைக்கர் மைண்ட் வாய்ஸ். நான் குரு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இவனோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக தான் நான் இந்த ஹெல்மெட் வாங்கியிருக்கேன். ரீசெண்டான ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வாங்கியிருப்பேன் இந்த கிரேசி டோ ஸ்டீல் பேர்டோட ஹெல்மெட். ஸோ இந்த ஹெல்மெட்டோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த ஹெல்மெட் எப்படி இருக்குது அண்டு இந்த ஹெல்மெட்டோட வேலைகள் என்ன, இதோட ஸ்பெக் என்ன, எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இந்த ஹெல்மெட்டோட ரேட் எவ்வளோன்றது இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஜஸ்ட் நான் இப்போ வந்து 12th ஜூலையில் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி 5:30 டைம் இருக்குது. ஸோ 12th ஜூலை நான் எடுத்திருக்கேன். ஒரு 1 வீக் இந்த ஹெல்மெட்டை வச்சு ரப்படி அடிக்க போகிறேன். லைக் இதோட சாங்ஸாக இருக்கட்டும், இதோட காலிங் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், அண்டு ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோடய பர்சனல் யூஸ்க்காக தான் இதை வாங்கியிருக்கேன். அண்டு விளாக்காகவும் இந்த ஹெல்மெட் எப்படி இருக்குன்ற ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு 1 வீக்கில் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ எனக்கு இந்த கலர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஸ்டீல் பேர்டோட காலிங் ஃபீச்சர்ஸ், ஸ்டீல் பேர்டோட கம்பெனி மேலே எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட் இருக்குது. ஏன்னா இந்த ஹெல்மெட் எப்பவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவாங்க, நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே. அண்டு இதோட பிராண்ட் வைஸும் சூப்பராக இருக்கும். அண்டு இதோட ஸ்டிக்கரிங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்காக தான் நான் இதை மெயினாக வந்து வாங்கினேன். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இல்லை நிறையா ஸ்பெக் இருக்குது. ஒவ்வொரு ஸ்பெக்கையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொன்றையுமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கலாம். எனக்கு பர்சனலாக அது பிடிச்சிருக்கு. ரிவ்யூ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். நல்ல ஈவினிங். ஸோ ரிவ்யூ பண்ணுறதுக்கு பக்காவான டைம். ஓகே, நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஓட்டிகிட்டு போகிறப்ப எப்படி ஆடியோ இருக்குன்றது தான் டெஸ்டிங்கு. என்னது அன்னைக்கு நம்ம டிரைவ் பண்ணுறப்ப டெஸ்ட் பண்ணுறா. இப்போ உனக்கு எப்படி கேட்குது நான் பேசுறது? கிளியராக இருக்கா இல்லை ஏதாவது இறைச்சல், காற்று சவுண்ட் எதுவுமே கேட்கல? அப்போ எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஆடியோ வந்து நார்மலாக இருந்தேன் தெரியுமா. நார்மலாக நிற்கிறப்போ ரொம்ப கிளியராக இருக்கு, ரொம்ப கிளியரா இருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் மைல்டா கேக்குது. அன்னைக்கே செக் பண்ணோம்ல, நல்லா தானே இருந்துச்சு. என்னது? அன்னைக்கே செக் பண்ணோம்ல, நல்லா தானே இருந்துச்சு. அன்னைக்கு நம்ம டிரைவ் பண்றதுக்கப்ப டெஸ்ட் பண்றடா. இப்போ உனக்கு எப்படி கேக்குது நான் பேசுறது? கிளியரா இருக்கா இல்ல ஏதாவது இருக்கு? கிளியரா தான் இருக்கு. காத்து சவுண்ட் எதுவுமே கேட்கல? எதுவுமே கேட்கல. அப்ப எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஆடியோ வந்து நார்மலா இருந்தேன் தெரியுமா. நார்மலா நிக்கிறப்போ ரொம்ப கிளியரா இருக்கு, ரொம்ப கிளியரா இருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் மைல்டா கேக்குது நான் பேசுறதா. ஆமா, நீ பேசுறது கொஞ்சம் மைல்டா இருக்கு, ரொம்ப மைல்டு இல்ல. என்னது? அங்க சவுண்ட் வச்சுக்கோ. ஏய் சவுண்ட் ஃபுல்லா தான்டா இருக்கு. ஃபுல்லா வச்சே சவுண்ட் ஃபுல்லா இருக்கு. ஆனா விண்டோட சவுண்ட், வண்டியோட சவுண்ட் எனக்கு வெளியே கேக்குது. அதனால வந்து உன்னோட ஆடியோ வந்து கம்மியாயிடுச்சு. ஓகே. ஆனா இது நார்மலா 20-30 அப்படி இருக்கு. ஒரு 80க்கு மேல போறப்ப சுத்தமா கேட்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப மைல்டா தான் கேட்கும். ஆனா என்னோட ஆடியோ உனக்கு கிளியரா தான் கேட்கும். ஏன்னா மைக்கு நல்லா இருக்கு, பட் உள்ள இருக்க இந்த சவுண்டு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஓகே. சாங்ஸுக்கும் அதே மாதிரி தான் நினைக்கிறேன். சாங்ஸுக்கும் 80ல போனா சுத்தமா அவ்வளோ இல்ல. பட் அந்த சிட்டிக்குள்ள ஓடுறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த ஹெல்மெட் யூஸ் பண்றது. சரி, ஸோ இந்த ஹெல்மெட்டோட கம்ஃபர்ட் நான் எப்படி இருக்குன்ற காட்டுறேன். அண்ட் இதை வியர் பண்ண எப்படி இருக்குன்றதையும் சொல்கிறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கேஸ் மாதிரி வந்துடும். ஸோ இதை எடுத்துகிட்டு அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு இது இருக்கும். ஸோ இது வந்து லோக்கல் யூஸ்க்கெல்லாம் நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கூலர்ஸ் போட்டுட்டு ஓட்டுறதுக்கு இது எவ்வளோ பெட்டர், ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ஹெல்மெட்டில் கொடுத்தது இந்த கிரேசி டோவில் இது ஒரு பெட்டரான ஃபீச்சர்னே நான் சொல்லுவேன். அண்டு ஓகே, தெரிஞ்சு இந்த காஸ்ட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது, ஒர்த்து தான். கிரேசி டோ வந்து நீங்கள் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ ஓவராலாக 1 வாரம் நான் அந்த ஹெல்மெட்டை யூஸ் பண்ணிட்டேன். 1 வாரம் யூஸ் பண்ணி இந்த ஹெல்மெட்டோட ஆடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. எதுலன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் யூஸ்க்கு. எதில் வந்து கொஞ்சம் சொதப்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நம்ம அங்கேருந்து ரிசீவ் ஆகிற ஆடியோ இருக்குல்ல, அது மட்டும் தான் கொஞ்சம் மைல்டாக கேட்குது. நம்ம இங்கேருந்து சென்ட் பண்ணுற ஆடியோ, நம்ம பேசுகிற ஆடியோ மற்றவங்களுக்கு கேட்குது பார்த்தீங்களா, அது ரொம்பவே கிளியராக இருக்குது. அவங்களுக்கு எவ்வளோ விண்ட் இருந்தாலுமே நம்ம பேசுகிற ஆடியோ ரொம்பவே ஒரு மாதிரி கிளியராக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வர ஆடியோ வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. ஏன்னா சுற்றி சரௌண்டிங்ஸில் இருக்க நாய்ஸ் வந்து நம்மளுக்கு ஹாரன் சவுண்டாக இருக்கட்டும், நம்ம வண்டியோட சவுண்டாக இருக்கட்டும், விண்டோட சவுண்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கப்போ கொஞ்சம் அந்த நாய்ஸ் வந்து டிஸ்டர்பாக இருக்குது. மற்றபடி நின்றுருக்கப்போ பேசுகிறப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ காலிங் ஃபீச்சருக்கு நல்லா தான் இருக்குது. லோக்கல் ஒரு 30-40 ஸ்பீடில் போகிறப்பலாம் சூப்பராக நல்லா கேட்குது, நல்லா பேசுகிறதெல்லாம் இருக்குது. அதே டைம் பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து 80 போகிற வரைக்குமே நல்ல ஒரு மியூசிக் சவுண்ட் இருக்குது. அதுக்கு நீங்கள் ரொம்ப பேஸில் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு மினிமலான டீசெண்டான ஒரு சவுண்டு வந்து நல்லாவே இதில் கேட்குது. ஸோ இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபை கொடுத்துருக்கு இந்த ரேட்டுக்கு. அண்டு நான் மெயினாக வந்து காலிங்
ஃபீச்சர்ஸ்க்காக தான் வாங்கினேன். ஏதாவது நம்ம நிப்பாட்டி பேசுகிறதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போகிறப்ப பேசிட்டே போகலாம். ஆனால் அது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் வந்து எப்போயாவது ஒரு ஆக்சிடென்ட்டில் ஏதாவது ஒரு டைமில் வந்து நீங்கள் பேசிக்கலாம், எந்த விதமான இதுவுமே கிடையாது. பட் இந்த ஹெல்மெட் வந்து நீங்கள் தைரியமாக வாங்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான் சொல்வேன். 1 வீக் யூஸ் பண்ண வரைக்கும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும் அண்டு கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்குது. நான் வாங்கினேன் வந்து எல் சைஸு. ஸோ ப்ளாய்க்காக தான் வாங்கினது மெயினாக. அண்டு இதோட ஃபீச்சர்ஸும் ரொம்பவே சூப்பராக. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 70 மீட்டர் 60 மீட்டர் ஒரு 50 மீட்டர்ஸ் வரைக்குமே அப்ராக்ஸ் நான் 50 வரையும் நான் போய் பார்த்தேன். 50 மீட்டர் வரைக்குமே நல்லாவே எடுக்குது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அந்த கிளிச்சிங்ஸ் மாதிரி வருது, சவுண்டு கேட்காம இருக்குது அந்த மாதிரி. அண்ட் இந்த பேட்டர்ன் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த ப்ளூ. ஸோ இது நான் ப்ளூக்காக தான் வாங்கினேன், என்னோடய ஃபேவரட் கலர்ன்றனால. ஸோ இந்த ஹெல்மெட் ஏற்கனவே ஒரு ஹெல்மெட் பன்னி போட்டு வாங்கினேன், அதுவும் ப்ளூ தான். ஸோ அதே பன்னி தான் இங்கேயும் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பின்னாடி இருக்க லைட்டிங்காக இருக்கட்டும், இந்த எல்இடி ஃப்ளாஷ் வந்து ரொம்ப சூப்பராக தெரியுது நைட் டயத்தில் எங்கே லாங் போனாலுமே இந்த எல்இடி ஃப்ளாஷ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ சூப்பர் ஒர்த். இந்த ப்ராடக்ட் வாங்கலாம். இதோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், வாங்குறதா இருந்தால் நீங்கள் அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணி. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி அடுத்து ஏதாவது நான் என்னோடய ட்ராவல் ரிலேட்டடாக வாங்கினா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அதோட ரிவ்யூலாம் சொல்கிறேன். ஸோ ஹானஸ்ட்டான ரிவ்யூ சொல்கிறேன், எதுவுமே ஃபேக் ரிவ்யூ இருக்காது. அண்ட் இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி இருக்கோங்க. அடுத்தடுத்து நான் வந்து மோட்டோ விளாகிங் பேஸ் பண்ணி என்னென்ன விளாக்லாம் போகிறேனோ அது எல்லாத்தையுமே நான் என்னோட சேனலில் போடுறேன். அண்டு கீப் சப்போர்ட்டிங். ட்ராவல் ரிலேட்டடான எல்லா வீடியோமே இந்த சேனலில் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்து போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒரு வீக்குக்கு 2 வீக்ஸ் ஒன்ஸ் வீடியோ அந்த மாதிரி ஏதாவது வந்து நான் கொண்டு வரேன். புது பிளேசஸ் ஏதாவது கவர் பண்ணுறப்பா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஜெட்ஸ் நம்ம வாங்குறது, அந்த ஹெல்மெட்டாக இல்லை வண்டிக்கு ஏதாவது வாங்கினா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை பற்றி நான் அப்டேட்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் வரீங்களா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.